I was listening to one clip in that guy says, every religion that is based on words, AI will replace. நான் ஒரு வீடியோ கிளிப்பை கவனிச்சிட்டு இருந்தேன். அந்த கிளிப்பில் பேசிட்டு இருந்த ஒரு ஆள் சொல்லிட்டு இருந்தாரு, எந்த மதமெல்லாம் வார்த்தையை அடிப்படையாக இருக்கோ, வெறும் வார்த்தை வெறும் பேச்சில் அடிப்படையாக கொண்டிருக்கோ அதெல்லாம் வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு. Meaning, today, if you pull up an average pastor on the spot and give him a verse and ask him to preach on that, he won't be able to do it. இன்னைக்கு ஒரு சாதாரண பாஸ்டரை நேராக கூப்பிட்டு ஒரு வசனத்தை கொடுத்து அந்த வசனத்திலிருந்து பிரசங்கம் பண்ணு அப்படின்னா அவரால் முடியாது. He won't know where the connected verses are. He won't know what the root word is. அதனுடைய இணைப்பு வசனம் எங்க இருக்கு, அதனுடைய ரூட் வேர்ட் என்ன, அது எதுவுமே அவருக்கு தெரியாது. All these things AI will do like that. இதெல்லாம் ஏஐ ஒரு நிமிஷத்துல செஞ்சிடும். And it will come up with the most glorious sermon that you've ever heard on that subject. அந்த சப்ஜெக்ட்ல நீங்க கேட்டதிலேயே பயங்கர மகிமையான ஒரு செய்தி அது உங்களுக்கு கொடுத்துரும். And some pastors are happy that AI is helping them to prepare their sermon. Nothing wrong in pulling up verses. It's just if you're using it as concordance and pull up related verses, that's fine. But if you're asking it to draft a message and you just by heart and come and preach, I want you to know that very soon AI pastors will replace you. நீங்க பாஸ்டர்கள் வந்து சிலர் அதை குறித்து சந்தோஷமா இருக்கிறாங்க. நீங்க ஏன்னா அதை கன்கார்டன்ஸா யூஸ் பண்ண முடியுது, அவங்களுடைய சர்மனுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியுது, அதெல்லாம் நல்ல விஷயம், அது தவறு இல்லை. ஆனா மெசேஜே உங்களுக்கு ஏஐ தான் ப்ரிப்பேர் பண்ணுது, அதை மனப்பாடம் பண்ணி நீங்க வந்து ஒப்பிக்கிறீங்க அப்படின்னா வெகு விரைவில் ஏஐ பாஸ்டர்ஸ் உங்க வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. Right? Any religion that's based on words, வெறும் வார்த்தைகளை அடிப்படையாக கொண்ட எந்த மதமும் will be replaced. அது ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடும். But what makes Christian faith different from other religions is power. கிறிஸ்தவ விசுவாசத்தை மற்ற எல்லா மதங்கள்ல இருந்தும் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறது என்ன அப்படின்னா வல்லமை. That's why Paul repeatedly says, I did not just come to you preaching. அதனால தான் பவுல் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறாரு, நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போதனை செய்ய வரவில்லை அப்படின்னு. Just not come வெறும் வார்த்தைகளோடு நான் உங்கள்ட்ட போதனை செய்ய வரல அப்படின்னு சொல்றாரு. But I came to you with the demonstration of spirit and power. ஆவியும் வல்லமையின் வெளிப்பாட கொண்டு வந்திருக்கிறேன் நானு அப்படி சொல்றாரு. So the resurrection is what makes it different. இந்த உயிர்த்தெழுதல் தான் இதை வித்தியாசப்படுத்தி காண்பிக்குது. Resurrection, otherwise Jesus is a good teacher or a political activist who questioned the systems of his day and just got crucified. இது இந்த உயிர்த்தெழுதல்னு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா இயேசு ஒரு நல்ல போதகரா இருப்பாரு, ஒரு நல்ல புரட்சியாளரா இருப்பார், அவருடைய காலகட்டத்தில் இருந்த அரசியலை தட்டி கேட்ட ஒரு புரட்சியாளராக தான் இருந்திருப்பாரு, ஒழிய வித்தியாசமா இருந்திருக்க மாட்டார். Look at somebody and say, Jesus is not a political activist. இயேசு ஒரு புரட்சியாளர் அல்ல. Did he do things that questioned the establishments? அந்த காலத்துல இந்த அரசாங்கத்தை அவர் தட்டி கேட்டாரா? Both religious and political. மத சார்ந்த அரசாங்கமும் சரி இல்ல ராஜ அரசாங்கமும் சரி எல்லாத்தையும் தட்டி கேட்டார். And he did. செஞ்சார். But that doesn't make him a political activist. ஆனா அதனால அவர் வந்து அரசியல் புரட்சியாளர்னு கிடையாது. Did he care for the poor? அவர் வந்து ஏழைகளுக்கு கரிசனையா இருந்தாரா? That doesn't make him a social activist. அதுக்காக அவர் வந்து பொதுநல நிபுணர் இல்ல. Did he empower women? அவர் வந்து பெண்களை உயர்த்தினாரா? Yes, that doesn't make him a feminist. அதுக்காக அவர் ஃபெமினிஸ்ட் கிடையாது. Every group tries to make him that's who he is. எல்லா கூட்டமும் அந்த கூட்டத்துக்கு என்ன பிடிக்குமோ அப்படிதான் இவருன்னு சொல்லிடுறாங்க. But Jesus did all these things, but predominantly he came to deliver people from death. இயேசு இதை எல்லாம் செய்தாரு, ஆனா அவர் வந்ததுக்கு முக்கிய காரணம்
ஜனங்களை மரணத்திலிருந்து மீட்டெடுக்கும்படி. Because every other thing is a manifestation of the spirit of death. ஏன்னா மற்ற எல்லா விஷயங்களும் மரணத்தின் ஆவி வெளிப்படுகிறதுனுடைய விளைவா தான் இருக்கு. War is a spirit of death. யுத்தம் அப்படிங்கிறது மரணத்தின் ஆவியினுடைய வெளிப்பாடு. Conflict, the fight that you are having in your marriage is a spirit of death. பிரச்சனைகள், உங்களுடைய திருமணத்துல உங்களுக்கு வர பிரச்சனைகள் மரணத்தின் ஆவியினுடைய வெளிப்பாடு. And repeated losses and living in poverty and lack consistently is a spirit of death. தொடர்ந்து இழப்புகள், தொடர்ந்து நீங்க தரித்திரத்துல வாழ்வது, காசு இல்லாம வெறுமையில வாழ்வது, அது மரணத்தின் ஆவி உங்களுடைய பொருளாதாரத்துல வெளிப்படுகிறது. It's a spirit of death in your finances. உங்களுடைய பொருளாதாரத்துல மரணத்தின் ஆவி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. You're constantly depressed, you're not able to sleep, you're not able to have your thoughts straight. That's the spirit of death in your mind and emotions. நீங்க தொடர்ந்து மன அழுத்தத்துல இருக்கீங்க, உங்களால தூங்க முடியல, சரியா யோசிக்க முடியல, சரியா சிந்திக்க முடியல, ஏங்க முடியல அப்படின்னா மரணத்தின் ஆவி உங்களுக்குள்ள வேலை செஞ்சிட்டு இருக்கு. In your mind and உங்களுடைய சிந்தனையில, உங்களுடைய உணர்ச்சிகள்ல வேலை செஞ்சிட்டு இருக்கு. So we have given different names for so many problems, but underlying there is only one problem, which is the spirit of death operating. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பல பெயர்கள் கொடுத்து வச்சிருக்கோம், இதுக்கு இந்த பேர், இதுக்கு இந்த பேர் அப்படின்னு சொல்லி. ஆனா எல்லா பிரச்சனைக்கும் அடியில வேலை செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மரணத்தின் ஆவிங்கிற விஷயம் தான். And the more we have knowledge about the problem, the more names that we have. நம்ம பிரச்சனை குறித்து எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சு வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு அதுக்கு புது புது பேரை சுட்டு விழா பண்ணிட்டு இருக்கோம். The nuances, the more we understand, the names of diseases have increased. அதனுடைய நுணுக்கங்கள் புரிய புரிய அது வியாதிகளுக்கு பல பேர் வச்சுக்கிட்டே போறாங்க. So the names of the problem have increased, the names of diseases have increased. It keeps increasing. பிரச்சனைகளுடைய பேர் கூடி போச்சு, வியாதியோட பேர் கூடி போச்சு, இதெல்லாம் கூடிக்கிட்டே இருக்கு. But today I want to talk to you about the solution. இன்னைக்கு தீர்வு குறித்து நான் பேச விரும்புறேன். And Jesus received something in his resurrection. இயேசு அவருடைய உயிர்த்தெழுதல்ல ஏதோ ஒரு விஷயத்தை பெற்றுக்கொண்டார். What is that thing? அது என்னது? This is a bit, you have to think through these things. இதை நீங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. God became man. தேவன் மனுஷனாக மாறினார். Philippians chapter 2. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் verse 5 onwards. 5ஆம் வசனத்துல இருந்து. Let this mind be in you which was also in Christ Jesus, who being in the form of God did not consider it robbery to be equal with God, but made himself of no reputation. Say no reputation. Taking the form of a bond servant and coming in the likeness of men. Yeah, give her a mic. And being found in appearance as a man, he humbled himself and became obedient to the point of death, even the death of the cross. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். So Jesus, though he was equal with God, இயேசு தேவனுக்கு சமமானவராய் இருந்தாலும் he did not hold on to that thing when he came. அவர் இங்க பூமிக்கு வந்தப்போ நான் தேவனுக்கு சமம்ன்ற விஷயத்தை புடிச்சிக்கிட்டே இல்ல. He made himself, he emptied himself. அவர் அவரையே முற்றிலுமா ஊற்றி கொடுத்தார். He emptied himself of his godliness in some sense. இன்னொரு விஷயத்துல சொல்லணும் அப்படின்னா அவருடைய தெய்வத்துவத்தை வெறுமையாக்கினார்னு சொல்லலாம். And he came as a man. அவர் வெறும் மனுஷனாய் வந்தார். Right? That's why he hungered as a man, he was tired as a man, he ate as a man, he slept as a man. He did all those things. அதனால தான் ஒரு மனுஷனா அவருக்கு பசி எடுத்துச்சு, அவருக்கு களைப்பாச்சு, அவருக்கு தூங்க வேண்டி இருந்துச்சு, எல்லாமே மனுஷனை போல செய்ய வேண்டி இருந்துச்சு. And he took that
form of man, even though he was in the form of God, he emptied himself of that and he became a man. அவர் தேவ சாயலா இருந்தாலும் அதை வெறுமையாக்கி மனுஷ சாயலா ஆய் மாறி மனிதனாய் மாறினார். Not only that, he made himself subject to the elements, just as a fallen man is subject to the elements of the nature. ஒரு விழுந்து போன மனிதன் எப்படி இந்த இயற்கைக்கு உட்பட்டவனா இயற்கைக்கு கீழ்ப்பட்டவனா இருக்கிறானோ அதே போல அவரையும் அவர் கீழ்ப்படுத்தினார். He grew. அவர் வளர்ந்தார். Then at age 30, he was anointed by the Holy Spirit and power. 30 வயசுல அவர் தேவனுடைய ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டார். Acts 2:22 and 10:38. அப்போஸ்தலர் 2:22 10:38. Acts 2:22 says, அப்போஸ்தலர் 2:22 சொல்லுது, Men of Israel, hear these words, Jesus of Nazareth, a man. Say a man. Jesus of Nazareth. Say Jesus of Nazareth. A man. So Jesus of Nazareth is not how he was known in heaven before he came. நாசரேத்தின் இயேசு ஒரு மனிதன். பரலோகத்துல இவர் பேரு நாசரேத்தின் இயேசு கிடையாது. Before he came. அவர் வர்றதுக்கு முன்னாடி பரலோகத்துல அது அவர் பேர் கிடையாது. Before incarnation, if he had gone to heaven and spoken to Michael and said, is Jesus of Nazareth here? They'll be like, maybe, I don't know. அவர் இயேசு மனிதாவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பரலோகத்துல போயிட்டு மிகாவேல் தூதன்ட்ட போய் கேட்குறீங்க, நாசரேத்தினூருடைய இயேசு இருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கலாம், லிஸ்ட் எடுத்து பார்த்தா தெரியும் உள்ள எவனா இருப்பான் இயேசுன்ற பேர்ல அப்படின்னு இருப்பாங்க. Are you getting what I'm saying? He was not known as Jesus of Nazareth. He was God. மனிதாவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் பேர் நாசரேத்தின் இயேசு இல்ல, நாசரேனாகிய இயேசு கிடையாது, அவர் தேவனாக இருந்தார். He was the word. அவர் வார்த்தை என்று அறியப்பட்டார். The word was God. வார்த்தை தேவனாய் இருந்தது. And humbled himself, emptied himself of his godliness, and he was given a name. அவர் தன்னைத்தானே தாழ்த்தி அவருடைய தெய்வீகத்தை வெறுமையாக்கி அவர் வெறும் மனுஷனா வரார். And the man was called Jesus. You shall name him Jesus. அந்த வெறும் மனுஷனா வந்த அந்த நபருக்கு பேர் என்ன சூட்டப்படுதுன்னா இயேசு. And there were many Jesuses during Jesus' time, if you didn't know. உங்களுக்கு ஏற்கனவே தெரியல அப்படின்னா இயேசு காலத்துல இயேசுன்ற பேர்ல பல பேர் இருந்தாங்க. It was, even the Bible mentions, there were other Jesus. பைபிள்லயே மத்த ஜீசஸ்ன்ற சிலருடைய பேரை போட்டுருக்கு. So there are so many Jesuses during, like so many Johns and so many Sams and so many Esthers and so many are here right now. Like that, so many Jesus were there. நம்ம ஊர்ல நிறைய குமார் சுரேஷ்னு இருக்க மாதிரி அந்த காலத்துல இயேசுன்னு நிறைய பேர் இருந்தாங்க. It's a common name. அது ஒரு சாதாரண பேர். And to identify, they identified from the place. இவர் இந்த இயேசுவை சொல்றோம் அப்படின்றதுக்காக நசரேனாகிய இயேசு, நாசரேத்தின் ஊரை சேர்ந்து இயேசு அப்படின்னு சொன்னாங்க. He grew up there. அவர் அங்க வளர்ந்தார். So he became identified from that place. அவர் அந்த ஊருடைய அடையாளத்தை எடுத்தவரா இருந்தார். So this word Jesus of Nazareth that's why a man. Say it's a man's name. It's not God's name. When Moses asked God, what's your name? What should I go and say? God didn't say Jesus. இந்த நசரேனாகிய இயேசு அப்படிங்கிறது அது தேவனுடைய பேர் இல்ல, அது மனுஷ பெயர். இப்போ உதாரணத்துக்கு மோசே தேவன்கிட்ட போயிட்டு உங்க பேர் என்னது என்கிட்ட கேட்டா, நீ எந்த கடவுள் பேர்ல வந்திருக்கேன்னு கேட்டா நான் என்ன சொல்றதுன்னு கேட்டா அவர் இயேசுன்னு சொல்லல. Are you guys following what I'm saying? Okay, look at him, say, biryani is ready, it's okay, just stay present. பிரியாணி இருக்கு, கவலைப்படாத, எல்லாருக்கும் சாப்பாடு உண்டு. Okay, listen, don't think about your mutton shop right now. உன்னுடைய மட்டன் கடையை பத்தி யோசிச்சிட்டு இருக்காத இப்போ. So put that number 2707 Alto car has to be removed. 2707. Right? Whose car is that? The Alto car, in the number உடைய கார் அது. Yeah? It's taken. Okay, good.
say the man Jesus. இயேசு என்னும் மனிதன். The name of the man was அந்த மனுஷனுடைய பேரு Jesus of இயேசு. Nazareth. நசரேயனாகிய இயேசு. A man attested to God, by God, to you. தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனிதன். And 10:38 says, how God anointed Jesus of Nazareth, right? How God anointed Jesus of Nazareth. That's why Jesus of Nazareth was this emptied status to the status of a man. இந்த இயேசு That's why he had to be anointed. He had to receive Holy Spirit. He had to receive power. God, as God, he cannot be anointed. He cannot receive power. God doesn't receive power from anyone. நசரேயனாகிய இயேசு என்ற மனுஷனை தேவன் அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன் அப்படின்னா அவர் அவருடைய தெய்வத்துவத்தை வெறுமையாக்கிட்டு வந்துட்டார், அதை காலி பண்ணிட்டு வந்துட்டாரு. இல்லைன்னா அவருக்கு கடவுளாவே இருந்தார்னா அவரை போய் அபிஷேகம்லாம் பண்ண முடியாது, அவருக்கு ஆவியெல்லாம் கொடுக்க முடியாது. அவர் மனுஷனா வந்தனால தான் அவர் கொடுக்க முடியுது. These verses are used by people who try to prove that Jesus is not God, saying, how can you anoint God? You know, see, he's just a man. இதை வந்து பொதுவா வந்து தர்க்கம் பண்றவங்க வந்து இயேசு கடவுள் இல்லைன்னு தர்க்கம் பண்றதுக்கு இந்த வசனத்தை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவர் கடவுளா இருந்தா எப்படி அவருக்கு அபிஷேகம் பண்ண முடியும், எப்படி அவருக்கே தேவாவியை கொடுக்க முடியும்? Even though he was equal with God in the form of God, he emptied himself. அவர் தேவனுக்கு சமமாய் இருந்தாலும் அதை வந்து அவர் வெறுமையாக்கிட்டு and he became a man. அவர் வெறும் மனுஷனா மாறுறாரு. In the likeness of man. மனுஷ சாயலா மாறுறாரு. A bond servant. ஒரு அடிமையின் ரூபம் எடுக்கிறார். He had the unpronounceable name, right? Yudhe Wavhe. You know, he had that. He said, no, my name is not revealed. That's how in the Old Testament was. பழைய ஏற்பாட்டுல வந்து அவருடைய பேர் வந்து அறிவிக்கப்படாம இருந்தது. நான் இருக்கிறவாகவே இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. யாதே வாவே அப்படிதான் அவருடைய பேரை சொல்லவே முடியாதுன்ற நிலைமையில அவருக்கு இருந்துச்சு. So that name, now he has no reputation. அப்படிப்பட்ட மகிமையின் பேரை வச்சிருந்தவர் இப்போ வந்து அவருக்கு ஒரு மதிப்பே இல்ல, எந்த அங்கீகாரமும் இல்ல. I do not give my glory to anyone else. என்னுடைய மகிமையை நான் யாருக்கும் விட்டு கொடுக்கிறது இல்ல. Now he has no glory in the likeness of man. அப்படி இருந்தவர் இங்க இப்படி எப்படி இருக்காருன்னா மனுஷனுடைய சாயல்ல அடிமையின் ரூபம் எடுத்து எந்த மகிமையும் இல்லாம இருக்கிறார். And he kept humbling himself even to the point of death. That's what we read in Philippians. அவர் தன்னைத்தான் தாழ்த்தி கொண்டே இருக்கிறார். எந்த அளவுக்கு தாழ்த்தினார்னா மரண பரியந்தம் தாழ்த்தினார். Switch to Philippians. You know, he humbled himself even to the point of death. அவர் மரண பரியந்தம் அவரை தாழ்த்தினார். Even the death of the cross. Not some normal death, but a slave's death, a criminal's death, a torturous death. ஒரு சாதாரண மரணம் கூட கிடையாது. ஒரு அடிமைக்கு கொடுக்கிற மரணம், ஒரு அக்யூஸ்டுக்கு கொடுக்கிற மரணம், ஒரு கிரிமினலுக்கு கொடுக்கிற மரணத்தை அவர் போய் ஏற்றுக்கொண்டார். And God cannot die. தேவனால மரிக்க முடியாது. Unless he empties himself of his godliness and becomes a man, he cannot die. அவருடைய தெய்வத்துவத்தை அவர் முழுமையா வெறுமை ஆக்கல அப்படின்னா அவரால் சாகவே முடியாது. Please don't misunderstand me. I'm not saying Jesus is not God. இயேசு தேவன் அல்ல அப்படின்னு நான் சொல்லல, என்னை தப்பா புரிஞ்சுக்காதீங்க. He is eternally God. அவர் எப்பொழுதும் நித்தியமாய் தேவனா இருக்கிறார். I'm talking about his incarnational process and what was happening. நான் அவருடைய மனிதாவதாரத்தினுடைய process பத்தி பேசிட்டு இருக்கேன், எப்படி நடந்து கொண்டிருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். So he humbled himself even to the point of death, the death of the cross. அவர் தன்னைத்தான் தாழ்த்தி மரண பரியந்தம் தாழ்த்தினார், சிலுவை மரண பரியந்தம் தாழ்த்தினார். Therefore God also has highly exalted him and given him the name which is above every name. So through resurrection and ascension, what Jesus received was a name. ஆகையால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அப்போ இயேசு வந்து பரமேறின போது அவர் பெற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா ஒரு பெயரை பெற்றுக்கொண்டார். Are you guys getting what I'm saying? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? What did Jesus receive in resurrection? இயேசு உயிர்த்தெழுதல்லையும் பரமேறுதல்லையும் என்னத்தை பெற்றுக்கொண்டார்?
he received a name. ஒரு பேரை பெற்றுக்கொண்டார். That name was above every other name. அந்த பெயர் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு பெயரா இருந்தது. God also highly exalted him and given him the name which is above every name. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தேவன் அவருக்கு தந்தருளினார். Right? That at the name of Jesus, every knee should bow of those in heaven and of those on earth, of those under the earth. Now this man named Jesus has been exalted. இப்பொழுது இந்த மனுஷனுடைய பெயர் இயேசு அப்படிங்கிற மனுஷ பெயர் எல்லா பேருக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு பரலோகத்தில் இருக்கிற எல்லாமும் சரி, இந்த பூலோகத்தில் இருக்கிற எல்லாம் சரி, அதுக்கு கீழே இருக்கிறதும் சரி, எல்லாம் இந்த பேருக்கு முன்னாடி முட்டு மடங்கணும் அப்படின்ற நிலைமைக்கு உயர்த்தப்பட்டிருக்கு. When Sundar Pichai became the CEO of Google, சுந்தர் பிச்சை கூகுளுடைய சிஇஓவா மாறினப்போ all the Pichais here, right, were very, very, very proud. இங்க இருக்கிற எல்லா பிச்சைகளும் ரொம்ப 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 பெருமையாயிட்டாங்க. They didn't even know before that such a guy existed. அதுக்கு முன்னாடி இப்படி சுந்தர் பிச்சைன்னு ஒருத்தன் இருக்கான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. But the moment news came, நியூஸ்ல இப்படி போட்ட உடனே Sundar Pichai has become the CEO of Google, every fellow on the road said, சுந்தர் பிச்சை வந்து கூகுள் சிஇஓ ஆயிட்டோன்னே ரோட்டுக்குள்ள எல்லாம் போறவன்லாம் சட்டை இப்படி காலில் தூக்கிட்டு இருக்கான். Why? ஏன்? That guy's name is exalted right now, and whoever is associated, it is an exaltation for them. அந்தாளுடைய பெயர் இப்போ உயர்த்தப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயர் உயர்த்தப்பட்டனால அதனுடைய இணைப்புல இருக்கிற அனைவரும் இப்போ அதனுடைய மகிமையை பங்கு போட்டுட்டு இருக்காங்க. God's name is already exalted and you cannot exalt the name of God above. தேவனுடைய பெயர் ஏற்கனவே உயர்த்தப்பட்டிருக்கு. அதை நீங்க அதுக்கு மேல எங்கிட்டும் உயர்த்த முடியாது. But man was created in the image of God. He fell down. மனிதன் தேவனுடைய சாயல்ல உருவாக்கப்பட்டவன். அவன் கீழே விழுந்தான். Now man has to be exalted. இப்போ மனுஷன் உயர்த்தப்பட வேண்டும். So God humbled himself, became a man. ஆகையால் தேவன் தன்னை தானே தாழ்த்தி ஒரு மனுஷனாகவே மாறினார். And died as a man. ஒரு மனிதனாக மரித்தார். And when he rose again, அவர் உயிர்த்தெழுந்தப்போ God exalted the man Jesus Christ. தேவன் இயேசு என்கிற மனிதனை உயர்த்தினார். And gave him a name that is above every other name. எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமத்தை இவருக்கு கொடுத்தார். I said in the beginning, there are so many names of diseases, so many names of problems, so many names of all sorts of craziness. Now, the solution is also a name that is above every other name. நான் ஆரம்பத்துல சொன்ன பிரச்சனைக்கு இன்னைக்கு பல பேர் இருக்கு, வியாதிக்கு இன்னைக்கு பல பெயர்கள் இருக்கு, பல விஷயங்களுக்கு பல பெயர் இருக்கு. இது எல்லா குப்பைக்கும் பல பேர் இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் மேலா இப்போ நமக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்ட ஒரு நாமம். The next verse says that every tongue should confess that Jesus Christ is, that Lord is the Tetragrammaton, right? That Jesus Christ is Yahweh. எல்லா நாவும் அறிக்கை செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று. இந்த ஆண்டவர் சொல்றதுதான் டெட்ராகிராமெட்டன். அது வந்து யாவே அப்படிங்கிற நாமத்துக்கு உரியது. And he gave him a name above every other name. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்தார். And this is not only mentioned in Philippians. இது பிலிப்பியர்ல மாத்திரம் எழுதப்பட்டது இல்ல. Come with me to Hebrews chapter 1. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. Verse 2 and 3. 2ஆம் 3ஆம் வசனம். I was really surprised to see this. இத பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. That in these last days spoken to us by his son, whom he has appointed heir of all things, through whom he also made the worlds, who being the brightness of his glory and the express image of his person, upholding all things by the word of his power, which he had by himself purged our sins, that's the work on the cross, and sat down at the right hand of majesty on high, that's resurrection and ascension. What happened? Having become so much better than the angels,
as he has by inheritance obtained a more excellent name. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். Jesus as God is above angels, and there is no big deal even mentioning that. இயேசு தேவனா இருக்கையில அவர் தேவ தூதரை காட்டிலும் பெரியவர் தான். அதை பத்தி பேசணும்னு கூட அவசியமே இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச மேட்டர் தான் அது. But he obtained a more excellent name than he check. He obtained a more excellent name than the angels. அவர் தேவ தூதர்களுக்கு மேலான ஒரு நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டார். So now the man's name is above the name of angels. இப்போ இந்த மனுஷனுடைய பெயர் தூதர்களுடைய பெயருக்கு மேலாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ குமார் அப்படி நீங்க சொல்றனால எந்த ஏஞ்சலும் வர மாட்டாங்க. Just because right now you are screaming over here saying Sam, no angel is going to come. ஆனா நீங்க இயேசுவா அப்படின்னு பாட ஆரம்பிச்ச உடனே எல்லா ஏஞ்சலும் இப்ப பண்றாங்க. ஏன்னா ஒரு நேம் வந்து இப்ப வந்து ஹெவன்லயும். Now when you start singing Yeshua, all the angels have to turn around and pay their attention and bow to it, because this name even in heavens has been lifted up. ட்ரம்பா தான் இருந்தாரு. Trump was Trump always. ஆனா பிரசிடென்ட் ட்ரம்பா மாறின பிறகு when he became President Trump, ட்ரம்ப் வராரு அப்படின்னு ஒண்ணே எல்லா சிஏ ஏஜென்ட்ஸும் எல்லாம் என்ன பண்றாங்க, அதுக்கு முன்னாடி ட்ரம்ப் வராருன்னா வந்துட்டு போறாரு அப்படின்னு இருப்பாங்க. when he's become President Trump, when all the CIA agents hear about saying Trump is coming, they immediately have to pay their attention and prepare accordingly. Even before all of this happened, when they said Trump is coming, they're like, okay, let him come. What do I have to do with that? இறங்கிட்டாரு, ட்ரம்ப் இறங்கிட்டாரு, ட்ரம்ப் போறாரு, ட்ரம்ப் நடக்கிறாரு, Trump has landed, Trump is reaching. அது வந்து இப்ப ட்ரம்பாவது பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு, அவர் எந்த பக்கம் போறாருன்னு அவருக்கே தெரியாது. Now Trump is okay. Before this there was another guy. He doesn't even know which direction he's going to go. ஆனாலும் இவனுங்க எல்லாருமே அப்படி எப்படி பங்கான்னு திரும்ப வேண்டியிருக்கு. ஏன்னா இப்ப வெறும் ஜோ கிடையாது, அவரு is not some normal Joe. He has been exalted Joe. He has been given a name. Are you getting what I'm saying? ஏன்னா இப்ப அவர் வெறும் சாதாரண ஜோ கிடையாது, உயர்த்தப்பட்ட ஒரு நாமத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார். So now we have a name at which the scope is given there in Philippians. The scope, say the scope. In heaven, on earth, under the earth. இப்போ நமக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பெயருக்கு செல்வாக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த செல்வாக்குடைய பரப்பளவை பத்தி பேசியிருக்காங்க. பரலோகம், பூலோகம், பூலோகத்துக்கு கீழேயும். அது சொன்னாரு, OMR குமார்னு போய் சொல்லுங்க. One guy went and came and said, go and tell this is OMR Kumar. அங்க போய் சொன்னா அவன் இது ஈஸியா இருந்துட்டான். You go there and say, the guy said this is easier. புரியுதா? உன் பேர் பெத்த பேரா இருக்கலாம், ஆனா ஸ்கோப்னு ஒன்னு இருக்கு. Your name can be a big name, but there is something called as a scope.
OMR குமார்லாம் இருக்கலாமா இருக்கும். You can be an OMR Kumar. அங்கேயே போய் கேட்டா அவருக்கு சோழிங்கநல்லூர் அதுக்கப்புறம் ஸ்கோப் கிடையாது. Even if you go and ask in OMR, beyond Sholingnallur, there's no scope for that name. ஆனா அவருக்கு நினைப்பு போய் என்ன சொல்லு OMR குமார்னு சொல்லு. But he has his own thinking, saying you go tell OMR Kumar, everybody knows. சொல்லாத வரைக்கும் உட்கார சொன்ன பிறகு கிளம்பிட்டான்ற மாதிரி இருக்கு. ஆனா இங்க நேம் எப்படி இருக்குன்னா வானத்திலையும் போய் சொல்லலாமா, பூமியிலையும் எங்கனாலும் போய் சொல்லலாமா, பூமிக்கு பாதாளத்துல போய் சொன்னாலும் எங்க சொன்னாலும் டபால் எவனாலும் எந்திரிச்சு நிப்பானா. இது தேவனுடைய நாமத்துக்கே இல்லையா, ஒரு மனுஷனுடைய நாமத்துக்கு நடந்த ஒரு காரியம். Now here the scope of this name is that you can go and speak it in heavens, you can speak it on earth, and even under the earth, anywhere you speak, everything will respond to it. And this is not the name of a god, this is a name of a man that has been exalted like that. Say the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமம். In the name of Jesus of Nazareth. நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில். Acts chapter 3. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். 50 days 50 நாள் is over. முடிஞ்சு போச்சு. From the cross. சிலுவைக்கு அப்புறம் 50 நாள் முடிஞ்சு போச்சு. 40 days after resurrection. உயிர்த்தெழுதலுக்கு பிறகு 40 நாள். 10 days from ascension. உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி 10 நாள். உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் 10 நாள். 10 days from ascension. பரமேறுதல்ல இருந்து 10 நாள். ஏற்கனவே இவனுங்கெல்லாம் பயங்கரமா, நீ வேற கணக்குல குழப்பி விட்டேன்னா உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி 10 நாள், உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி 10 நாள் தூங்கின்னு இருந்தார். Ten days from the day of ascension. அவர் பரமேறினதுல இருந்து 10 நாள். Holy Spirit came upon them. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல வந்து இறங்கினார். And Peter and John, they are going to a service. பேதுரும் யோவானும் சர்வீஸ் அட்டெண்ட் பண்ண போறாங்க. And on the way they see a lame man, lame from birth. போற வழியில பிறப்புல இருந்து ஊனியா இருக்கிற ஒரு நபரை பார்க்கறாங்க. And daily they came and kept him at the temple's gate. ஒவ்வொரு நாளும் இந்த வாசலுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாங்க. அலங்கார வாசல், அந்த வாசலுடைய பேரு. அதுக்கு முன்னாடி இவனை கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. And he was begging for alms. அங்க உட்கார்ந்து இவன் பிச்சை எடுப்பான். And when Peter came, பேதுரு வந்தப்போ he begged for alms. பேதுரு கிட்ட பிச்சை எடுக்கிறான். And then verse 4, fixing his eyes on him with John, Peter said, look at us. பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். This is where religion loses its game. இங்கதான் மதம் அதனுடைய கேமை இழந்து போகுது. Religion says, oh, look at God. மதம் சொல்லுது, ஓ தேவனை பாரு. But these guys say, look at us. ஆனா இவங்க சொல்றாங்க, எங்களை பார்ப்பா. Today's Facebook warriors would have come and said, look at the pride. நீங்க Facebook வாரியர்ஸ் சொல்லிருப்பாங்க, எவ்வளவு பெருமை, எவ்வளவு அகங்காரம் பாத்தீங்களா. There was this one church that invited Apostle Terry Virgo. Apostle Terry Virgoவை ஒரு சபை அழைத்திருந்தாங்க. And the man who invited him kept praying, Lord, hide your servant. Nobody should see the man. Nobody should see the man. They should see you. Oh, you hide him under the cross. You hide him under your hand. பிரசங்கத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு, தேவனே இந்த அடியானை நீர் மறைத்துக் கொள்ளும். அவர் பேசும்போது அவர் சிலுவை கீழே மறைக்கப்படட்டும். யாரும் அந்த மனுஷனை பார்க்க கூடாது, எல்லா தேவனை பார்க்கணும், அவரை மறைத்துக் கொள்ளும் அப்படி சொல்லி. And they said, let's invite him. எல்லாம் சொன்னாங்க, டெரி வர்கோவை நம்ம அழைப்போம் மேடைக்கு அப்படி சொல்லி. Terry Virgo was not there. டெரி வர்கோ அங்க இல்ல.
Where's Terry Virgo? எல்லாம் தேடுறாங்க, எங்க டெரியோ இருக்கோ. And sound alone came. சத்தம் மட்டும் வருது. He was hiding behind the stage. அவர் ஸ்டேஜுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டாரு. He just switched on the mic and started speaking. மைக்கை மட்டும் ஆன் பண்ணி ஒளிஞ்சிருந்து பேசிட்டு இருந்தார். He said, the prayer got answered. அவர் பண்ண ஜெபம் கேட்கப்பட்டுருச்சு அப்படின்னாரு. Now you cannot see me. இப்போ நீங்க உங்களால என்னை பார்க்க முடியாது. Oh, can you all see Jesus right now? நீங்க எல்லாம் இயேசுவை பார்க்கறீங்களா? Something Peter knew. பேதுருக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தது. 50 days before, he looked at a girl and said, don't look at me. 50 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்து சொல்றான், என்னை பார்த்துறாத, என்னை பார்க்காத, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேங்கிறான். நீங்க நினைக்கிற பொண்ணு இல்ல, நீங்க அது வந்து அது பைபிள் படிச்சிருந்தா தெரியும். உடனே நம்ம பெண்டிகாஸ் பாரு, பேதுரு கூட சொல்லியிருக்கான் பொண்ணை பார்த்து பார்க்காதன்னு. He was so scared. பயந்திருந்தான். Everybody looking at him, they're like, I've seen, they said, no. அவனை பார்க்கறவங்க சொல்றாங்க, ஏய் நீ அவர் கூட சுத்தின வந்தானே அப்படின்னும் போது இல்ல அப்படின்ட்டு ஓடுறான். Now the threat has not gone. இப்போ இன்னும் வந்து பிரச்சனை முடியல, இன்னும் அவனுக்கு சவால்கள் இருக்கு. The threat has increased. இப்போ அதை விட பெரிய பிரச்சனையா இருக்கு. In fact, the news is going out, after Jesus, who is the guy? Let's finish this thing off once and for all. இப்போ இயேசு கதை முடிஞ்சு அடுத்து யார், இயேசுக்கு அடுத்து யார், அந்த குரூப்ல யார் அடுத்து அவனை தூக்கலாம் அப்படி தேடிட்டு இருக்காங்க. And in that scenario, அந்த சூழ்நிலை தான் போய்கிட்டு இருக்கு. he goes இவன் போறான் and says, look at us. போய் சொல்றான், என்னைய பாரு அப்படிங்கிறான். Why did he say? ஏன்? How did he say? எப்படி சொல்ல முடிஞ்சு? Because he knew ஏன்னா something. அவனுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருந்தது. What did he know? அவனுக்கு என்ன தெரிஞ்சிருந்தது? So he gave them the attention, expecting to receive something, the beggar. இந்த பிச்சைக்காரன் வந்து அவங்கள்ட்ட இருந்து இவங்க ஏதாவது தர போறாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். And he said, silver and gold I do not have, but what I do have, I give you in the name of Jesus Christ of Nazareth. Oh my goodness. Oh, he said, silver and gold I do not have right now. That doesn't mean people use this verse to say that apostles were poor. இங்க அவன் சொல்றான், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்ல, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்ல அப்படின்னு இந்த வசனத்தை எடுத்து இவங்கெல்லாம் வந்து காசு இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சிலர் எடுத்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. No, if I go into the topic, it will go somewhere else. அந்த டாபிக் போனா வேற மெசேஜ் போயிடும். Let's just say that, Peter and John just kept the purse at home while coming. பேதுரும் யோவானும் பர்ஸை மறந்து விட்டு வந்துட்டாங்க, அவ்வளவுதான். They were saying, silver and gold I do not have. வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்ல. But what I have. ஆனா என்கிட்ட இருக்கிறத, what I have. என்கிட்ட ஒன்னு இருக்கு. So he had in his possession. அவன் கையில ஒன்னு இருந்துச்சு. He knew that he possessed something as more real than if he had silver and gold in his pocket. How he would know that? You would know, right? If you have silver and gold right now. Oh my goodness. You would know. Even you would know how much gold you have in your house. அவனுக்கு வந்து என் கையில ஒண்ணு இருக்கு, என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது எந்த அளவுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, பாக்கெட்ல வெள்ளியும் பொண்ணும், பாக்கெட்ல நீங்க பர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா பர்ஸ் வீங்கிட்டு இருக்கும், அப்படியே உங்களுக்கு தெரிய தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும் சுத்தி இருக்கவங்களுக்கு அப்படி இருக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு தெரிகிற ஒரு விஷயம் அப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. The only person who doesn't know how much gold comes in and how much gold goes out is Lavi. எவ்வளவு தங்கம் உள்ள வருது, எவ்வளவு தங்கம் போகுதுன்னு தெரியாமலே வாழ்றது லவி தான். Honestly, we don't know how much gold is there, and we don't know how much gold has gone out. That's okay. Leave. But when you have gold, you have it. உங்களுக்கு கோல்ட் இருக்கு அப்படின்னா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். More than that assurance. அந்த உறுதியை விட Peter had an assurance that he has something. பேதுருக்கு மேலான ஒரு உறுதி இருந்துச்சு, என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. He knew that he possessed a name. ஒரு நாமத்தை அவன் தரித்திருக்கிறான், ஒரு நாமத்தை சுதந்திரத்திற்கான வைத்திருக்கிறான்னு அவனுக்கு தெரிஞ்சது. See, it's one thing for you to take a car on a test drive, or a friend giving you his car and say, okay, use it. ஒரு காரை நீங்க வந்து டெஸ்ட் டிரைவ் எடுத்து போறது ஒண்ணு, இல்ல ஒரு ஃப்ரெண்ட் உங்கள்கிட்ட வந்து அவன் காரை கொடுத்து இந்தாடா யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்றது வேற விஷயம். Then it's different from that friend giving you the key and say, you have it. ஆனா அந்த ஃப்ரெண்ட் வந்து ஒரு கார் சாவி எடுத்து இந்தா இதை நீ வச்சுக்க, இது உனக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது இன்னொரு மேட்டர்.
So before resurrection, Jesus called and said, "Go do miracles in my name." That was a test drive. இயேசு உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி சொல்றாரு, போங்க என் நாமத்தினால் நீங்க போய் அற்புதங்களை செய்யுங்க அப்படின்றாரு. அதுதான் டெஸ்ட் டிரைவ். But after resurrection, he has given the key itself and says, "Have it." ஆனா உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சாவியை கொடுத்துட்டு இந்தா வச்சுக்க, இது உன்னுது அப்படின்றாரு. It's in your possession right now. அது நீ இப்போ சொந்தம் கொண்டாடி இருக்கிற. You know what you tasted before resurrection, going and using my name, now you possess my name. நீ என் பேரை யூஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணது உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி, இப்போ அது உனக்கு சொந்தமா இருக்கிறது. It's not just my name. இது எது வெறும் என் பேர் மாத்திரம் இல்ல. I've given it to you. அந்த பேரை நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன். In my name you go. என் பேர்ல நீ போ. Go and baptize in the name of the Father, Son and the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே போய் ஞானஸ்தானம் கொடுங்க சொல்றார். So in resurrection and ascension, two things that we received. One is the name. The first thing is the name. The second thing is the Holy Spirit. உயிர்த்தெழுதல்லையும் பரமேறுதல்லையும் நம்ம ரெண்டு விஷயத்தை பெற்றுக்கொண்டோம். முதல் விஷயம் அந்த நாமம், இரண்டாவது விஷயம் ஆவியானவர். I feel we are like kids in a carpentry shed who don't know which tool can be used for what. ஒரு கார்பென்ட்ரி இதுல குழந்தைகளை போல என்ன டூல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும் தெரியாம உட்கார்ந்திருக்க மாதிரி உட்கார்ந்திருக்கோம். Next year in Life Up we are beginning to teach carpentry. அடுத்த வருஷம் லைஃப் அப்ல வந்து கார்பென்ட்ரி சொல்லி கொடுக்க ஆரம்பிக்க போறோம். We are setting up a carpentry shed. ஒரு கார்பென்ட்ரி ஷெட் செட் பண்ண போறோம். Going to make the kids do carpentry stuff. They need to learn these things. குழந்தைகளுக்கு வந்து கார்பென்ட்ரி ஸ்டஃப் சொல்லி கொடுக்க போறோம். இதெல்லாம் அவங்க கத்துக்கணும். Right? But if you just allow the kid into a carpentry shed, the kid won't know what's what. ஒரு குழந்தையை எடுத்து கார்பென்ட்ரி ஷெட்டுக்குள்ள அனுப்பி விட்டீங்கன்னா எது என்ன டூல் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியாது. Or if you go right now where the war is happening and you go into the warehouse where all the missiles and everything, gun, everything is there, you'll be like, you won't know what to do with what. இப்போ நீங்க வந்து யுத்தம் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு எல்லா மிசைல் வெப்பன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேர் ஹவுஸ்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பார்த்து இதெல்லாம் அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி சூப்பரா வச்சிருக்காங்க, அடுக்கி வச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு வருவீங்க. You have in your possession a name, but you don't know what weapon that is. உன் கையில உனக்கு சொந்தமாய் ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எப்படிப்பட்ட ஆயுதம்னே உனக்கு தெரியாம இருக்கு. You have in your possession something more powerful than any missile right now. எந்த மிசைலை காட்டிலும் வல்லமையான ஒன்று உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கு, உனக்கு சொந்தமா கொடுக்கப்பட்டிருக்கு. In fact, that name can work against a physical missile also. ஒரு பிசிக்கல் மிசைலே உனக்கு எதிரா வந்தாலும் அதுக்கு முன்னாடியும் இந்த பெயர் வேலை செய்யக்கூடிய பெயரா இருக்கு. Spiritual missiles. ஒரு ஸ்பிரிச்சுவல் மிசைல்ஸா இருந்தாலும் சரி. This name is like 1,000 iron domes working together. இந்த பெயர் 1000 அயன் டோம் ஒண்ணா சேர்ந்து வேலை செஞ்சா எப்படி வேலை செய்யுமோ அப்படிப்பட்ட பெயர். To neutralize every other attack. எல்லா அட்டாக்கையும் இது உடைத்து போடும். Both on the offensive and the defensive, this name works. இந்த பெயர் தாக்குவதற்கும் வேலை செய்யும், பாதுகாக்குவதற்கும் வேலை செய்யும். Proverbs, right? I think 18:10, I'm not sure where it is. It says, the name of the Lord is a strong tower and the righteous run into it and they are safe. தேவனின் நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அங்கே தங்கி சுகமா இருப்பார்கள். This is the name working on the defensive, like Iron Dome. You know, this is defensive. You run into it, you are safe. And whatever comes, this name goes and attacks and neutralizes it. இதுதான் வந்து பெயர். அந்த பெயர் என்ன பண்ணுது? பாதுகாப்பு வளையமா உங்களுக்கு வேலை செஞ்சு உங்களை அட்டாக் பண்ற வரகிற எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி உங்களை தொடாம பாத்துக்கும். This is name on the defensive. இது வந்து பாதுகாக்கும் பெயர். Psalms 91 also says the name on the defensive. Since he has known my name. சங்கீதம் 91ல சொல்லப்பட்டிருக்கு, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் I have kept him in a place. நான் அவனை ஒரு இடத்துல உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறேன். 1,000 may fall at his right and 10,000 at his left, but it shall not come near him. 1000 விழலாம் 10,000 விழலாம், ஆனா அது அவனை அணுகாது. That is name on the defensive. இது பெயர் வந்து பாதுகாப்பு வளையமா வேலை செய்கிற பெயர். This is how the Old Testament operated and said, "Hey, I am the defender. I'm going to defend you. Nobody can attack you. Nobody can attack you." This is how the name was on the Old Testament.
Testament. பழைய ஏற்பாட்டுல இந்த பெயரை வந்து இப்படிதான் பயன்படுத்தினாங்க. ஒருத்தனும் உன்னை தொட போறது இல்ல, நான் உனக்கு பாதுகாப்பு வளையமா இருப்பேன், உனக்கு பலத்த துருகமா இருப்பேன், உன்னை காத்துக்கொள்வேன் அப்படிங்கிற பாதுகாப்பின் பெயரா இருந்துச்சு. But in the New Testament, the name became on the offensive. ஆனா புதிய ஏற்பாட்டுல இந்த பெயர் வந்து தாக்குதலுக்கு ஏதுவான ஆயுதமா மாறுச்சு. He said, in my name, go take ground. அவர் சொன்னார், என் நாமத்தினால போய் இடத்தை எடுத்துக்க. Oh, when anybody says, no, I'm not going to move, use my name. நான் அசைய போறது இல்ல, கிளம்ப போறது இல்லன்னா என் பேரை பயன்படுத்துங்கிறார். If that disease says, I'm not going to leave the body, use my name. வியாதி சொல்லுது நான் போறது இல்ல அப்படின்னா என் பேரை பயன்படுத்து. Use that name. அந்த பேரை பயன்படுத்து. It's not a magic word. இது ஏதோ மந்திர வார்த்தை இல்ல. It's not a mantra word. இது ஏதோ மந்திரம் போடுறது கிடையாது. That's how the sons of Sceva tried to use it. ஸ்கேவாவின் புத்திரர்கள் இதை இப்படிதான் பயன்படுத்த முயற்சி பண்ணாங்க. They didn't know about the name, they didn't know the tool, but they just tried to copy it. இந்த பேரை பத்தி தெரியல, இந்த டூல் என்ன மாதிரியான டூல் தெரியல, அதை அப்படியே காப்பி அடிக்க நினைச்சாங்க. And they saw Paul use that name. ஓ, பவுல் இந்த பேர் தான் யூஸ் பண்றான், இதை துரத்த முதல்ல இந்த பேர் தான் சொல்றான். ஓகே. So they went to the demons and said, in the name of Jesus that Paul preaches, we command you to leave. போய் பிசாசுகள்கிட்ட சொல்றானுங்க, பவுல் பிரசங்கிக்கிற அந்த இயேசுவின் பேர்ல சொல்றேன், வெளியே போ. And the demons said, மறுக்கா சொல்லு. In the name that Paul preaches, பவுல் பிரசங்கிக்கிற அந்த பேர், I command you to leave. அந்த பேர்ல உன்கிட்ட சொல்றேன், வெளியே போ. They came and just thought and said, Paul we know, Jesus also we know. பிசாசு வந்து அவனோட மண்டையை தடவி கொடுத்து சொல்லுது, மூக்கு பொடப்பா இருந்தா இப்படிதான் யோசிக்க தோணும். பவுலும் எங்களுக்கு தெரியும், இயேசுவும் எங்களுக்கு தெரியும். But you guys. So he was trying to use something that he didn't know. அவனுக்கு தெரியாத ஒன்றை எடுத்து பயன்படுத்த முயற்சி பண்ணும். So this is not a magic word, this is not a formula, this is a relational thing. இது ஏதோ மேஜிக் வேர்ட் கிடையாது, இது ஃபார்முலா கிடையாது, இது உறவு சார்ந்த ஒரு விஷயம். It's a relational thing. இது உறவு சார்ந்த ஒரு விஷயம். Knowing him is eternal life. அவரை அறிவதே நித்திய ஜீவன். So I pray that you would know, நீங்கள் அறியும்படி நான் ஜெபிக்கிறேன். that you would know what is in your possession. உங்க கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படிங்கறத நீங்க அறியும்படி நான் ஜெபிக்கிறேன். That the eyes of your understanding, this is what Paul was preaching and praying in Ephesians chapter 1. உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படி, இதுதான் எபேசியர் 1ல பவுல் பிரசங்கித்து ஜெபம் பண்ணுகிறார். In verse 18, 18ஆம் வசனத்துல he said, the eyes of your understanding being enlightened, that you may know. Slap somebody and say that you may know. Know the hope of his calling, the riches of the glory of the inheritance in the saints. The saints have received something, right? And he says, what is the exceeding greatness of his power toward us who believe according to the working of his mighty power. Yeah. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, எல்லாம் சத்தமா படிங்க, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரம் அல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். The same power that he worked in Christ when he raised him from the dead
and seated him at his right hand in the heavenly places, far above all principality and power and might and dominion. See, these are big angelic structures. இதெல்லாம் பெரிய பெரிய ஆவிக்குரிய துரைத்தனங்களும் அதிகாரங்களும் தேவதூதர்களுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் இது. These are spiritual structures. You know, when they move, cultures shift. இது ஆவிக்குரிய ஸ்ட்ரக்சர்ஸ். இவங்க அசையும் போது கலாச்சாரங்கள் மாறும். They can hold captive nations and continents, these principalities. தேசங்களையும் கண்டங்களையும் அதுக்கு உட்பட்டு அதனுடைய வல்லமை கீழே வைக்கக்கூடிய வல்லமையான சக்திகள் இது. Above all these names, right now a man's name is exalted. ஆனா இந்த எல்லா நாமத்துக்கும் மேலாக ஒரு மனுஷனுடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. A man's name is exalted. ஒரு மனுஷனுடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. And that name has been given to you. அந்த பெயர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. You can go into a nation with this name and all these power structures shall respond. நீங்க ஒரு தேசத்துக்குள்ள இந்த பெயரை எடுத்துட்டு போக முடியும். இந்த எல்லா துரைத்தனங்களும் வல்லமைகளும் உங்களுக்கு பதில் சொல்லணும். You can open a door in a way that no man can shut, and you can close a door that no man can open through this name. ஒரு மனுஷனும் பூட்டக்கூடாத கதவை நீங்க பூட்ட முடியும். ஒரு மனுஷனும் திறக்க கூடாத கதவை நீங்க திறக்க முடியும். The interrogation happened after the miracle happened through Peter. பேதுரு மூலமா இந்த அற்புதம் நடந்த பிறகு விசாரணை. Acts chapter 4. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம். And they said, Peter is saying to the council, saying, men, why are you so marveled at this idea that this man has been healed? இவன் சுகமானதுல நீங்க ஏன் அவ்வளவு ஆச்சரியப்படுறீங்க அப்படி கேக்குறாரு. Right? Come with me to Acts chapter 4. Hmm? 4:7. 4:7. Yeah, read. அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். See? They understood. அவங்களுக்கு We புரிஞ்சுச்சு. killed Jesus. இயேசுவை கொன்னுட்டோம். But how did you operate? ஆனா எப்படி இதை செஞ்ச நீ? In whose name did you do this? யார் பேர்ல நீ இதை செஞ்ச? Who gave you authority to do இது this? செய்யறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? Then Peter said, rulers of people, elders of Israel, if we say this day we are judged for a good deed done to a helpless man, by what means he has been made well, let it be known to you all and to all the people of Israel that by the name of Jesus Christ of Nazareth, whom you crucified, whom God raised from the dead, by him this man stands here before you whole. Oh my goodness. Look at the confidence. Something switched within Peter. He understood the name. என்ன தைரியம் பாருங்க. பேதுருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் மாறிடுச்சு. அவனுக்கு அந்த பேர் புரிஞ்சு போச்சு. He kept saying, I don't know Jesus. I don't know Jesus. I don't know Jesus. இயேசுனா யாருன்னே தெரியாதுங்க அப்படி சொல்லி சுத்திட்டு இருந்தான். Something switched within him. He began to see something and he said, oh, you guys want to know in what name this thing happened? I want you to know. This is the name of Jesus Christ of Nazareth. That same Jesus whom you crucified, whom God raised him from the dead. That's why this man is standing. அப்படி பயந்து பயந்து பேசிக்கிட்டு இருந்தவன், எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொன்னவன், திடீர்னு அவனுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் வந்துச்சு. அவன்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை அவன் புரிஞ்சுக்கிட்டான். வந்து விசாரணை பண்ணும்போது சொல்றான், ஓ எந்த பேர்ல பண்ணேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? இயேசு, நசரேனாகிய இயேசுன்னு ஒருத்தர் நீங்க சிலுவையில் அடிச்சீங்களே, அவரை தேவன் உயர்த்தினார்ல, அவர்னாலதான் இந்த சுகம் நடந்திருக்கு அப்படின்னு தைரியமா சொல்றான். Few months, how many months before we prayed for your hand? Come. So you met with an accident and they put metal inside, right? And you see the marks, right? So and during that time we were praying for people who were having metals in the body. At that time he came saying you had pain, right? All these things. How long you had pain? For 6 to 8 months I was having continuous pain.
நான் வந்து என் கோச் கிட்ட போய் ஒரு வீக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு நினச்சேன். போய் நான் கேட்டுகிட்டே இருப்பேன். பட் வந்து அவங்க சொல்லுவாங்க, இல்லை இந்த பிளேட் எடுத்தால் தான் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லிட்டு. என் கூட ஜாயின் பண்ணவங்க வந்து என்னை தாண்டி லெவல் போயிட்டே இருப்பாங்க. பட் நான் வந்து அந்த லெவலில் ஸ்டாக்னண்ட்டாக இருந்துகிட்டே இருப்பேன். என் ரைட் ஹேண்டில் தூக்க முடிஞ்ச வெயிட் வந்து லெஃப்ட் ஹேண்டில் தூக்க முடியாது. அது Talking about when you went to gym or coach, what you're talking about? நோ கோச் வந்து ஒரு வீக்காக ப்ராக்ரஸ் பண்ணிகிட்டே போகிறது. ஜிம்மில் ட்ரெயினர் இருப்பாங்க. ஸோ அந்த ட்ரெயினர் வந்து எனக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ ஹீ வில் கைட் மீ. அப்போ வந்து என் கூட ஜாயின் பண்ணாங்கல்ல, நான் ஜாயின் பண்ணப்போ அவங்க வந்து என்னோட அடுத்த லெவல்லாம் போயிட்டு ப்ரோ லெவலில் போயிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் நான் வந்து ஒரே லெவலில் ஸ்டாக்னண்ட்டாக இருக்கேன்னு வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். Because you had pain when you used to do that. அந்த பெயின் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு ஹேமரும் நெயிலையும் எடுத்து அடித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிரிக்கிங் பெயின் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து யோசிச்சுட்டே இருப்பேன், அவ்வளோதான், இதுக்கு மேலே 10 kg was my maximum limit on my the dumbbell. So he met with an accident and they did an operation. They put metals and screws inside, and so he wanted to go to gym and do training. He joined with his friends, but he couldn't continue because there was consistent pain. He had a pain of pricking pain, as if a hammer is hit in a nail. And so his trainer said, unless the plate is removed, you cannot take more weights, you cannot think, because this is going to limit you. I like that. How many months went? 6 months போச்சு. ஆக்சுவலாக பிளேட் எடுக்கிற டைம் டியூ இருந்தப்பெல்லாம் டாக்டர் சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் போகணும், கொஞ்ச நாள் போகணும், இன்னும் சேரல, ரிகவரி இன்னும் ஆகலை, இன்னும் கொஞ்ச நாள் போகணும் அவங்களும் இழுப்பாங்க. எனக்கு வந்து ஒரு டைம் போகும்போதும் சரி ஓகே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, பிளேட் எடுத்துருவாங்கன்னு நினச்சி நான் உள்ளே போவேன். பட் ஆனால் வந்து உள்ள டாக்டர் பார்த்துட்டு வரும்போது கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரியே இருக்கும், என்னடா இது அவ்வளோதான், இதே ஸ்டாக்னண்ட்டாக இருந்துருவோம்னு நினச்சி தான் இது பண்ணும். கொஞ்சம் மாதம் முன்னாடி வந்து நீங்கள் ப்ரே பண்ணிட்டு இருந்தீங்க, யாருக்கெல்லாம் போன்ஸில் ப்ராப்ளம் இருக்கோ முன்னாடி வர சொல்லி. ஸோ அப்போ நான் வந்து வந்தேன், இந்த மாதிரி உங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி 10 kg மேலே தாண்ட முடியாதுன்னு சொல்லி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் பண்ணி அந்த பெயினே இல்லை. இப்போ ஆக்சுவலாக அந்த 2 பிளேட் இருக்குது. ஃபஸ்ட்லாம் எப்படி இருக்கும்னா, ஸ்கின்னுக்குள்ளே வந்து அந்த பிளேட் வந்து ஒரு மாதிரி உராயும் எரிஞ்சிட்டே இருக்கும். கை மூவ் பண்ணாலும் சரி, இல்லை எங்கேயா கீழே வச்சாலும் சரி, 2 பிளேட் இருக்கனால எரியும். இப்போ அவங்க கோச் வந்து பார்த்தாங்க, என்ன ஸ்பாட்டர் இல்லாமல் தான் நான் போட்டேன். 20 kg நம்பர் வச்சு நான் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணேன். ஸோ ஸ்பாட்டர் எல்லாம் போட்டப்போ கோச் வந்து பார்த்தாங்க, எப்படி அவனால் போட முடியுது. பிகாஸ் ஏன்னா வந்து அங்கே பிளேட் உள்ளே இருக்கு, அந்த அவங்களுக்கு தெரியும், அந்த வீடியோ தான் அது. This you were not able to do before. Now, even though the metal is there, you're not having pain here, but you're able to do it. எஸ், எனக்கு இன்னும் இந்த ரிங் ஃபிங்கரில் இன்னும் ஹீல் ஆகலை, ப்ளஸ் ஹாட் ஆர் கோல்ட் சென்சேஷன் இன்னும் ஃபீல் பண்ண முடியல. This pain has gone and this finger has to be fixed. Right? He had pain, he couldn't lift weights. Now he is able to lift weights without the pain, and that metal is still there. Whether the metal is still there or not, this functionality is restored. So what I want you to understand is, the same name that worked on this is enough for this, and for your entire arm or whatever, wherever you are having any other pain because of all the things that you went through. How can you speak to a metal? ஒரு மெட்டலை பார்த்து எப்படி பேச முடியும்? How can you speak to a bone? ஒரு எலும்பு கிட்ட எப்படி பேச முடியும்? Because the name works. ஏன்னா பேர் வேலை செய்யும். The name works. ஏன்னா இந்த பேர் வேலை செய்யும். We'll declare. Okay? The name works. ஏன்னா இந்த பேர் வேலை செய்யும். Look at someone, say the name works. பேர் வேலை செய்யும். The name works across all realms, across all times, not only in this age but in the age to come. இது வந்து எல்லா மண்டலங்கள்லயும் வேலை செய்யும், எல்லா யுகங்கள் காலகட்டங்கள்லயும் தாண்டி வேலை செய்யும். So he goes on to say, the name of Jesus Christ, whom God raised
Right? Then come with me to verse 10. We read 10. Whom God raised from the dead, by him this man stands here before you whole. This is the stone which was rejected by the builders, which has now become the chief cornerstone. Verse 12, everybody. Nor is there salvation in any other, for there is no other name under heaven given among men by which we must be sozoed. அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படி, விடுதலையாக்கும்படி, சுகமாக்கும்படி வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். This is the revelation that Peter had, that something is in his possession which he can use. இதுதான் பேதுருக்கு இருந்த வெளிப்பாடு. என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை என்னால பயன்படுத்த முடியும்னு அவன் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். Look at someone, say, put that name to use. அந்த பெயரை வேலை செய்ய விடுங்க. Put that name to use. அந்த பெயரை வேலை செய்ய யூஸ் பண்ணுங்க. Put that name to use. அந்த பெயரை வேலை செய்ய யூஸ் பண்ணுங்க. That name is above every other name. அந்த பெயர் எல்லா பெயருக்கும் மேலான பெயர். Say, ask them, what's your problem? என்ன உங்க பிரச்சனை கேளுங்க, பக்கத்துல கேளுங்க. They say a name. ஏதாவது ஒரு பெயர் சொல்லுவானுங்க. Right? This is my problem. இதுதான் என் பிரச்சனை. Don't tell your spouse name. உங்க ஸ்பௌஸ் பேரை போய் சொல்லிடாதீங்க. What's the problem? What's the name of your problem? உன் பிரச்சனைக்கு பேர் என்ன? Don't ask. I'll tell you secret. Whatever the name is, there is a name above every other name. என்ன பேர் இருந்தாலும் அதுக்கு மேலான நாமம்னு ஒன்னு இருக்கு. If your disease has a name, உங்களுடைய வியாதிக்கு ஒரு பேர் இருந்ததுன்னா there is a name above that name. அதற்கு மேலான ஒரு நாமம் இருக்கிறது. If your situation has a name, உங்க சூழ்நிலைக்கு ஒரு பேர் இருக்குமானால் then there is a name above that name. அதற்கு மேலான ஒரு நாமம் இருக்கிறது.